நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ரத்தங்க, அழகா சொல்லுங்க. செல்லகுடி நல்லா இருக்கும். நல்ல பிள்ளைகளை பத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நல்ல கைத்தட்டல கொடுத்துங்க. நல்லா தட்டுங்கக்கா, பிரச்சனை இல்ல. பெண்களை நல்லா ஒரு தடவை எனக்காக கை தட்டுங்களா? பெண்களை நல்லா கை தட்டுங்க. அக்கா சோப்போட போவாக்கா, சூப்பரா இருக்கு புடவை. பரவாயில்ல. ஆனா உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான ஒரு ஊர். அக்கா அக்கா போவாங்க. அம்மா சத்தியமா நல்லா பேசுவாங்க. போயிட்டு வந்துருவாங்க. அவசரமா போறாங்களா, வருவாங்க. ஆனா உண்மையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு ஊரு, அற்புதமான ஒரு மக்கள். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மனை வணங்கிட்டு நானும் தலைப்பு வந்துருமா. அருள் எந்த ஊர்ல எந்த மக்களுக்கு நிறைந்து இருக்கோ, எந்த ஊர்ல அம்மன் இருக்கணும்னு ஆசைப்படுறாலும் அங்கதான் வருவான்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அம்மனுடைய அருளும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஊர்ல நின்று பேசுறதே எனக்கு வரமா நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நிகழ்ச்சி நான் தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த ஊர்ல இந்த மக்கள் மடி பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு பேமெண்டே வேணாம். எனக்காக கை தட்டுங்க. காசே வேண்டாங்க, எனக்காக கை தட்டுங்க. அருமா இந்த முடிவு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம பிரிச்சுக்கோம். பரவாயில்ல, பிரிச்சுக்கங்க. நீ காசே வேணாம்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கை நீட்டுற. நான் ஏன் பிச்சை எடுக்க போறேன்? அக்கா இப்படி கேட்டா பிச்சை மாதிரி தெரியுதா? காசு வேணாம்னு சொல்றது பிச்சை மாதிரி தெரியுது. தம்பி இப்படி கேட்டா பிச்சை மாதிரி தெரியுதா? தங்க குட்டி அழகுடா, அழகா ரெண்டு கையில மரதாணி விட்டுருக்க பாருங்க. அக்கா என்ன பிச்சையா எடுக்கிறேன்? கிடையாது, அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதாவது உண்மையிலேயே என் ஊரு என் மக்கள் எல்லாருமே எங்க சொந்தக்காரவங்க தான். உண்மையிலேயே இந்த ஊருக்கு நான் இப்ப சம்பத் கூட கார்ல வந்தேன்னா லேட் ஆயிடுச்சுல. கார்ல வரப்ப அந்த முக்குல நீங்க அந்த ஒரு டர்ன் பண்ணி வரோம்ல, அங்கிட்டுதான் எல்லாருமே கார் வளைஞ்சு வந்துருக்கும். அங்க ஒரு ஏக்கரா இடம் சின்ன பையன் உச்சா போயிட்டு இருந்தானே. நீங்க வரப்ப போயிருக்கலாம், நான் வரப்ப வந்துட்டேன். சரி, அங்க ஒரு ஏக்கரா இடம் இருந்துச்சுல்ல, அத மட்டும் இந்த ஊருக்காரங்க சொல்லி என் பேர்ல எழுதி. அது சுடுகாடு மூதேவியே. சுடுகாடாது என்ன பணத்தை போச்சு வாடகை விட போற? பரவாயில்ல, ஏதோ ஒரு பண்ணி இந்த ஊர்ல இருந்தா பக்கத்துலதான் இளம்பில் இருக்கா. அழகா பாத்தீங்கன்னா புடவை ரகரகமா வச்சிருக்காங்களாம். பேமெண்ட் கொடுக்கறதுனால பரவாயில்ல, 10 புடவையாச்சும் கொடுங்க, வாங்கிட்டாச்சு போறேன். நான் என்ன கேக்குறேன், நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா, இவ்வளவுதானே. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க அவரை? வண்டலூர்ல வாரிட்டு வந்தேன். அந்த மாதிரி நான் எங்க இருந்து கூப்பிட்டு வந்தீங்க? நல்லா சிலுக்கு சட்டையெல்லாம் போட்டு வந்து, ஏப்பா இவர் தான் கூப்பிட்டாரா, நீ வரலாமா? அது சிலுக்கு சட்டை கிடையாது, அவன் சட்டை. சிலுக்கு என்னைக்கு சட்டப்பட விட்டீங்க நீங்க? அது நாங்களா நீங்களா? சும்மாவா தொங்க விட்டானோ? சும்மாவா. நான் என்ன கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம். இதுல வேற அவ்வளவு கேட்டுட்டு கடைசி என்ன ஹைகோர்ட் ஜட்ஜி மாதிரி ஒரு கேள்வி வேற அந்த இடத்துல வச்சுட்டு போனீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க 2 வயசு புள்ள அம்மா பேச்ச கேட்டா என் புள்ள என் பேச்சதான் கேக்குறான்னு சந்தோஷப்படணுமா? அதுவே புருஷன் வந்து மாமியார் பேச்ச கேட்டாக்க மட்டும் உங்களுக்கு எல்லாம் பொறுக்கலையா? நான் என்ன கேக்குறேன்னா, உங்க அம்மா உங்க அப்பா விட்டுட்டு உங்க கூட வானாக்க வருவாங்களா? வரமாட்டாங்க. வருவாங்களா மிஸ்டர் தணிகை? என் புருஷன் தான் எனக்கு முக்கியம், நான் செத்தாலும் என் புருஷனோட தான் இருப்பேன்னு உங்க அம்மா சொல்லுதுல்ல. அப்ப உங்களை நம்பித்தானே நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் கல்யாணத்துக்கு பிறகு. அப்ப நீ ஏன் பேச்ச கேட்கறோம், உங்க அம்மா பேச்ச கேட்கறவனா? கைய தட்டுங்க. இல்ல இப்ப உனக்கு வந்து லேடிஸ் சப்போர்ட் பண்ணாங்க, சொன்னாலே ஆண்கள்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இல்ல இப்ப பாரு பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் நான். இல்ல அவங்க அம்மா பேச்ச 25 வருஷம் வளர்த்து வார்த்தை செஞ்சு ஒரு பெருச மணி என்ற ஆட்கள்னா எப்படி கல்யாணம் பண்ணி பாருங்க. சின்ன பையனை கல்யாணம் பண்ணி
கொடுக்க முடியும்? இருங்க நானும் கேக்குறேன். 20-25 வருஷம் பெருத்து வளர்த்து நீங்க சொன்னா என்ன வளர்த்து வாருமே செஞ்சுன்னா பெரிய ஆளாக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வறுமை தான் தெரியும், வார்மெல்லாம் தெரியாது. அதெல்லாம் செஞ்சீங்கல்ல, எல்லாத்தையும் செஞ்சு உங்க புள்ளைய நீங்களே அப்படியே புளிப்பானக்குள்ள போட்டு பொத்தி வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு 20-25 வயசு அப்புறம் அந்த இத்து போன மூஞ்செல்லாம் தூக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, பொண்ணு தருவீங்களா, 50 பவுன் நகை போடுவீங்களா, ஓ இளம்பிள்ளையில இருக்கீங்களா, நல்ல புடவை கடையெல்லாம் வச்சிருப்பீங்க, நிறைய ஜவுளி செய்வீங்களா, ஏன் பிச்சை எடுத்துட்டு வரீங்க? இல்ல நாங்க தான் வர்றோம்ல, நீ வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண வேண்டியதானே. நீ எதுக்கா ஜன்னல் இருக்கால பாத்துட்டு மாப்பிள்ள பியூட்டிஃபுல்லா இருக்கா செலக்ட் பண்ற? கல்யாணம் நடந்திருக்குமா? இல்லன்னா நீங்க பூசலம் கொடுத்து போயிருப்பீங்க. என்ன பூசலம் கொடுத்து போறோம்? சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம், பின்னாடி சந்தோஷம் தெரியல. அப்ப என்னதுங்க ஒரு புள்ளைய பார்த்து 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வரீங்க? நான் கேட்கிறேன், ஆம்பளை எல்லாம் நல்லா நியாயமா கேளுங்க. யாரு 3 முடிச்சு போட்டா? நான் கொண்டு போனேன். யாரு புடுங்கனா யாரு கட்டினானே தெரியல. ஒரு முடிச்சுதான் சார் நான் போட்டேன். 2ஆம் முடிச்சு எங்க அக்கா போட்டது, 3ஆம் முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். யாரோ கட்டின தாலிக்கு புருஷனா அடிக்கலாம்? என்னது கரெக்டா கேக்குறாரா? என்ன கரெக்டா கேக்குறாரு? இது கூட தேவலாக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிச்ச கேட்டு உங்களுக்கு அங்க வாழ்க்கை கொடுத்ததே பெருசு. வரதட்சணை வேற வைக்கணுமா? வரதட்சணை வார்த்தையே தப்பு, அதை மாத்தியாச்சு. அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி. எப்படி? இப்ப நான் சொன்ன ஆண்கள் கூட்டம் எல்லாம் கை தட்டும் பாரு. எப்படி? இப்ப பாரு, நீ இன்னும் வளர அவன ஆம்பளலாம் டவுசர் சமரம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. வெள்ள நிவாரண நிதினு கொடுக்குறாங்க, சுனாமி நிவாரண நிதினு கொடுக்குறாங்க, வறட்சி நிவாரண நிதி கொடுக்குறாங்க. அவ்வளவு ஏங்க கொரோனா காலத்துல கவர்மெண்ட் 4000 ரூபாய் காசு கொடுத்ததுல 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது. உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு ஆம்பளை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். உங்க அப்பாவே தட்டுடா, நீ என்ன தட்டிட்டு தெரியுது? தட்டுவார் வீட்டுல போய். இது வேற. இன்னைக்கு உள்ள பெண்களும் என் பொண்டாட்டிக்கு ஒரு டீ வைக்க தெரியுதா, சமைக்க தெரியுதா? ஒண்ணுமே சமைக்க தெரியல. நாங்கெல்லாம் சமைச்சு போடும்போது தான் உங்களுக்கு தொப்பை 3 கிலோமீட்டர் முன்னாடி நிக்குது. இத மட்டும் தப்பா பேசாதமா. இத தப்பா பேசாத. பெண்கள் மாசமா இருப்பாங்க, சரி, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 10 மாதம் சுமக்கிறேன், 10 மாதம் சுமக்கிறேன் சொல்றீங்கல்ல, 15 வருஷமா சுமக்கிறேன். எந்த ஆம்பளையா சொல்லிருக்கானா சார்? ஏதாவது சொல்லிருக்கா? இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? தொப்பையில என்ன நன்மை? உப்புற விழுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கு ஏத்தலக்கா இறக்கலக்கா. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்னைக்குமே பெண்களை மதிக்க கத்துக்கங்க. பெண்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு எவ்வளவு பொறுப்பா தெரியுமா நாங்க இருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, நம்ம எல்லாருமே டேட் லிட்டில் பிரின்சஸா எங்க வீட்டுல இப்படி உள்ள பொருளை இப்படி கூட நாங்க எடுத்து வச்சிருக்க மாட்டோம். சொன்ன மாதிரி அப்படியே நிலத்துல மண்ணுப்படாம வளர்த்தாங்க எங்க வீட்டுல. எங்க வீட்டுல நான் பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. வெளியில வந்தா கருத்து போயிருவேன். வாயில ஒரு ஈ போயிடுச்சு, டைனோசரே போகும். வாயா கால்வாய் நல்ல வாய பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு பாருங்களேன் பெண்கள் எவ்வளவு உழைக்கிறோம் தெரியுமா? உண்மையிலேயே திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு ஆமையோட ஒப்பிட்டு சொல்லலாம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா அவ்வளவு பெரிய ஓட்ட சுமந்துக்கிட்டு தரையில விட்டாலும் மேய்ஞ்சிட்டு இருக்கும், தண்ணியில விட்டாலும் நீந்திட்டு இருக்கும். பெண்கள் நாங்க பாருங்க, கல்யாணத்துக்கு பிறகு குடும்ப பாடம் அத்தனையும் சுமந்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கும் போது உங்க வீட்டுக்கு நாங்க பெருமையை சேர்த்து தான் கொடுத்தோம். எங்க வீட்டுல இருந்தப்ப எங்க வீட்டுக்கு நாங்க பெருமையை சேர்த்து தான் கொடுத்தோம். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. உண்மையில நல்லா கையை தட்டாங்க. சூப்பர் ஆமையா ஒண்ணுங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஆமை புந்த உட உருப்படாது. இதுக்கு மட்டும் ஊரே ஒன்னா சேர்ந்து கை தட்டுவீங்க. வேண்டாம், நல்லா காடு வெட்டியார் போட்டோ போட்டு டிஷர்ட் போட்டிருக்கேன், புடிங்கிட்டு போயிருவேன். டிஷர்ட்டை புடிங்கிட்டு போயிருவேன். சரியா? அக்காவுக்கு கை தட்டணும். சரியா? நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க பூந்து உருப்படல, உங்களால என்ன வாழுது? இந்த மேடையை போட்டது ஆம்பளை, சரி, இந்த லைட்டை கட்டினது ஆம்பளை, சரி, இந்த வாழை மரத்தை கட்டினது ஆம்பளை, இந்த மியூசிக் வாசிக்கிறது ஆம்பளை, இந்த பூசாரிகள் அத்தனை பேரும் ஆம்பளை. உண்மையாவே சொல்றேன், 2 பேரும் ஆம்பளை. இந்த ஊரெல்லாம் சுத்தி வேலியா நின்று பாதுகாக்கிற எங்கள் இளம் சிங்கங்கள் அத்தனை பேரும் ஆம்பளை சிங்கம். இப்பதான சொன்ன அக்காவுக்கு தட்டுனேன். வேலையை போட்டது ஆம்பளை, லைட்லாம் கட்டினது ஆம்பளை, வாழை மரத்தை கட்டினது ஆம்பளை, நடுவர் ஆம்பளை, சுத்தி நிக்கிறது ஆம்பளை, இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, மானிட்டர் கண்டுபிடிச்சது ஆம்பளை, செல்ல கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆம்பளை கண்டுபிடிச்சது யாருக்கா? பொம்பளை. பெண்கள் இப்ப தட்டா நாங்க இல்லாம அது பிறந்துட்டு ஆமை கொண்டு செய்ய அப்படி சொல்லாதமா. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. உனக்கு என்ன தெரியும்? நீ தட்டுற. அவனுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தெரியாது.
ஏன் அப்பா நான் அண்ணன் என்ன அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா 2025 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் ஆண்கள் தேவையில்ல. அப்படியே சேலம் பக்கம் போய் பாருங்க, கருத்தரித்தல் மையம், டெஸ்ட் டியூப் பேபி, ஊசி மூலம் குழந்தை பெற்றுக்கலாம். சோ சிம்பிள். அப்ப பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்றீங்க. பெரியப்பா பேர் பெரிய ஊசி, சித்தப்பா பேர் சின்ன ஊசி, குழந்தையா பேர் கொட்டை ஊசி, தாத்தா பேர் தடுப்பூசி. அப்படி சொல்லக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு உங்களை நம்பி தானே வரோம். பெண்களை கொஞ்சமாச்சும் மதிங்க, மனைவிக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்றோம். யார் மனைவிக்கு? அவங்க மனைவிக்கு தான். பெண்கள்னாலே மதிக்கலாம். ஏன் தெரியுமா? 6 அறிவுல மட்டும் இல்லங்க, 5 அறிவுல கூட பெண்கள் நாங்க தான் உயர்வா இருக்கோம் தெரியுமா? நம்ம எல்லாருமே புதுசா வீடு கட்டி இருப்போம்லக்கா. ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் ஒண்ணு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள யார் அனுப்புவாங்க? கண்ணுக்குட்டியோட சேர்த்து 5 அறிவுல பொம்பளை மாடு, பசு மாடு தான் உள்ள அனுப்புவாங்க. இங்கேயாவது காளை மாடு, இந்த மாதிரி எரும மாடு உள்ள அனுப்பி இருக்காங்களா? கைய அந்த பக்கம் காட்டு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்களா, நான் கேக்குறேன், இந்த இப்பதானங்க நம்ம டிராக்டர்ல மண் அடிக்கிறோம், இல்லன்னா லாரியில மண்ணு கொண்டு வரோம், கல்லு கொண்டு வரோம். ஒரு காலத்துல வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லா மாட்டு வண்டி தான். அதுல காளை மாடு தான் தண்ணி கொண்டு வரும், கல்லு கொண்டு வரும், மண்ணு கொண்டு வரும். ஒரு வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிறது எது? காளை மாடு இல்லையா? கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கொண்டு போய் அதை ஓரமா கட்டிவிட்டு எங்கேயோ இருக்க பசுமாடை கூட்டு வந்து உள்ள போ, உச்சா போ, உள்ள போ, உச்சா போ, கொஞ்சோண்டு கோமியம் போடு, அது ஊட்ட நார் அடிக்கும். என்ன உழைச்ச மாடு ஒரு ஓரமா நிக்கும். இந்த மாட்டுக்கு வந்து பட்டு துணி வச்சு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு பிட்டு துணி கூட கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க காளை மாடு தான் வரும். வாடி வாழ பசுமாடு விட்டா, பசுமாடு விட்டா நம்மால் பால் கறந்துருவாங்க. நீங்க 1000 தான் சொல்லுங்களேன். இங்க பாரு மாடு சாணி போட்டு மாடு. நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல, அப்படியே அந்த பெண்கள் பக்கம் போய் அப்படியே இறங்கி போங்களேன். மல்லிகைப்பூ மறக்கும், செண்பகப்பூ மறக்கும், சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். அந்த வாசம் மணக்கும். பெண்கள்னாலே ரொம்ப பாசக்காரவங்க, ரொம்ப வாசக்காரவங்க. அதுவே ஆண்கள். உங்களை சொல்லல, எங்க ஊர் பக்கம் சொல்றேன். அப்படி சொன்னாதான் நிம்மதியா ஊருக்கு போக முடியும். நிக்கிறாங்க ஆண்கள் பக்கம் போய் பாருங்களேன். சிகரெட் நாரம், கஞ்சா நாரம், பான்ஸ் நாரம், அடிச்ச 18-48 சரக்கு நாரம், கிட்ட போனாலே ஒரே நாத்தமா இருக்கும். குடிக்கிறீங்க நீங்க. பெரிய அவையார் பேசி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாதிரி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. கேப்ப யூஸ் பண்ணிட்டா கரெக்டா. அவனே ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. குடிச்சா குடிகாரன்னு சொல்ல கூடாது, குடிச்சா குடிகாரன்னு சொல்லும். அப்படி சொல்லாதம்மா. மது பிரியர், அது மது பிரியர். பொம்பளை பிள்ளை பின்னாடி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாத, பெண் விரும்பி. திருடுறாங்கண்ணே, திருட்டு பையன்னு சொல்லாத, நகை விரும்பி. நாங்களும் அப்படிதாங்க. அவன் சம்பாதிக்கிறானோ சம்பாதிக்கலையோ, அவன் நெட்டையோ சொட்டையோ தொப்பையோ கருப்போ கருவண்டோ எதா இருந்தாலும் வச்சு நம்ம குடும்பம் நடத்துறோமா இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது அவங்க மட்டும் தான் பொண்ணு பார்க்கும் போது அவங்களுக்கு மட்டும் தான் ஆசை இருக்குமா? பொண்ணு பார்க்க வரும்போது நம்மளுக்கு எனக்கு ஆசை இருக்கும். நம்மள பொண்ணு பார்க்க வர ஆம்பளை இந்த சிறகடிக்க வர ஆசையில வர முத்து மாதிரி வரமாட்டானா, மீனாவ மாதிரி நம்ம வச்சு தாங்க மாட்டானா, நம்மளே எதிர்பார்க்கிறோம். உண்மையா இல்லையா தங்கம்? வந்து வாக்கியதெல்லாம் கிரகம் வாக்கிடுச்சு, கோபி வாரியே நம்மளுக்கு வந்து வாக்கிதே. நான் ரசத்துல விசாரிச்சு கொண்டா ரசம் அதுவே விஷம் மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடையாதுங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள இடையில அந்த காதல் எப்படி இருக்கும், அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு அந்த அன்பு எப்படி இருக்கும், அழகா கடலோர கவிதைகளை கொடுத்திருப்பாங்கல்ல.
ஏகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்ல பெண்ணே என்ன செய்ய எவ்வளவுதான் ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு அடங்காம ஊருக்கு அடங்காம அப்படியே கட்டுத்தறி கால மாதிரி ஊருக்குள்ள திரிஞ்சு வந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு மனைவிங்கிற ஒரு உறவு வந்த பிறகுதானே பக்குவமா கண்ணுக்குட்டி மாதிரி மாறுறான் அவன். சரி, இங்கேயும் பாருங்க, கல்யாணமான ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, கல்யாணமான ஆண்களை பார்த்து கேட்கிறேன், இதே பொண்டாட்டி தான் 7 ஜென்மத்துக்கு எனக்கு பொண்டாட்டியா ஒரு நினைக்கிற ஆண்கள் கை தட்டுங்க பாப்போம். யாருமே தட்ட மாட்டாங்க. ஐயோ இல்ல மறு கட்டிட்டாரு. அங்க ஒரு அண்ணன் தட்டினாரு. என்ன காரணம்? என்ன காரணம்? அது உண்மையாவே ஏன் கை கை தட்டுறாங்கன்னா ஒரு காரணம் தான். அடுத்த ஜென்மத்தியாவது கொஞ்சம் நல்லதா வராதா? பாதி பேர் அப்படிதான். இத்தனை ஆம்பளைங்க அப்பா ஒருத்தர் மருந்துக்கு. ஆனா எங்க பெண்கள் அப்படி இல்லைன்னு. பெண்கள்லாம் ரெடியாக்கா ஒரு அக்கா இப்பயே தலையில அடிச்சுக்கிறாங்க. 7 ஜென்மத்திலையும் இதே புருஷனா எனக்கு புருஷனா அவனைங்கிற பெண்கள்லாம் கை தட்டுக்க பார்ப்போம். எங்க மண்ணடி தூத்துறாங்க. அதான் பெண்களை கேட்டாங்க, நீ கை வரும். ஆனா உண்மையாவே சொல்றேன், ஒரு அக்கா போடி நீ கேட்டு போயிருவேன், அவனை கட்டி நான் பண்ற பாடி எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் இல்ல, அங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 2 பேர், இங்க ஒரு 3 பேர் தட்டினாங்க. ஏன் கை தட்டாங்க தெரியுமா? அதான் பாசம். பாசம் கிடையாது. இதை விட இழிச்ச வாங்கி வேற எந்த ஜென்மத்தை கிடைப்பாரு. அப்படி கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு பிறகு சும்மா நாங்க சம்பாதிச்சு கொடுக்கறோம், பொண்டாட்டி நகை எடுக்கிறோம், புடவை எடுக்கிறோம், அதுல வேற கலர் கலரா கேக்குறான்னு சொல்றீங்கல்ல. உண்மையிலேங்க பாருங்க, நிறைய பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அந்த பொம்பளை பிள்ளைய ஒரு கடையில கூட்டிட்டு போய் ஒரு பொருள் வாங்கி கொடுங்க, சேர்த்து வைக்கும். ஒரு நகை மனைவி கிட்ட எடுத்து கொடுங்க, சேர்த்து வைப்பாங்க. ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க, சேர்த்து வைப்பாங்க. அழகா சீட்டு போட்டு கூட சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் வந்தா தேங்காய் இருந்த கூட எடுத்து சேர்த்து வைப்போம். அதாவது தேங்காய் திருடுறதுக்கு இது ஒரு பேரு. 30 ரூபா விற்கிறோம். நான் என்ன கேக்குறேன், புடவையே சேர்த்து வைக்கிறீங்க, பூவை சேர்த்து வைக்கிறீங்க, நகையை சேர்த்து வைக்கிறீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களா? அப்புறம் கல்யாணம் ஆனோம்னா குடும்பத்தையே பிரிச்சு வைக்கிற. குடும்பத்தை ஏன் பிரிச்சு வைக்கிற? அது வரைக்கும் 5 தம்பி, அண்ணன் தம்பி 5 பேர் ஒன்னா இருக்கான், தனித்தனியா பிரிச்சு புரியா? ஒரே வீட்டுல இருந்தா இடம் பத்தாதுல்ல, அவங்க வந்து தனித்தனியா பிரிச்சு கூட்டு போறோம். என்ன சும்மா எவ்வளவு நாங்க பிரிக்கிறோம். இங்க பாருங்க, நிறைய பொம்பளை பிள்ளை வந்திருக்குல்ல, பொம்பளை பிள்ளை பெத்த அப்பா அம்மா எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க போதும். சரியா? பொம்பளை பிள்ளை பெத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க உங்க அப்பா அம்மாவை முதியோர் இடத்துல சேர்க்காதுங்க. உண்மையா கை தட்டுங்க. தேங்க்யூ சோ மச். இல்ல உண்மையாவே சொல்றேன், இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் நான். பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கவே சேர்க்காது. அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது. அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது, அவங்க அம்மா அப்பாவை சேர்க்கும். ஓ அப்படிலாம் சொல்லாதீங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரி நீங்க எப்பவுமே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா முன்னாடி பிடிச்சுக்கிட்டே திரிவீங்க. கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட பெண்கள் மனைவி ஆகிய நாங்க தான் தைரியமா ஒரு குடும்பத்துல ஒரு முடிவு கூட எடுப்போம். பெண்கள் நாங்கன்னா அவ்வளவு தைரியசாலி. இல்ல தைரியமா நீங்க தைரியசாலி. ஆமா, அவங்க வீட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கே மாமாங்க வாங்க இங்க வந்து நல்லா பயமா இருக்க. தைரியசாலி. அப்படியே தைரியமா இங்க ஆப்பள சிங்கங்கள் கட்டப்பட சட்டை நீ உச்சா போறதுக்கே உங்க அம்மா எழுப்பிட்டு போவேன். அவன் எழுப்பலாம் மாட்டான், அப்படியே போவான். நான் ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். பெண்கள் தைரியசாலி. நான் இப்ப ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். எத்தனை பெண்கள் எப்படி இன்னும் கைத்தற அதிகமா கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களா? உங்க கை கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல. அட சும்மாரியா நீ வேற வாய பத்தி. அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் நான் காசு வாங்கிட்டு கத்துறேன் ப்ளீஸ். கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, எத்தனை பேர் போனீங்க? அது ஒரு 7 பேர். நிச்சயம் இல்ல?
அது 101 பேரு. கல்யாணத்துக்கு அது 1000 2000 அங்காளி பங்காளி சொந்தம் சொல்லி எல்லாம் வருவான்ல. பெண்கள் நல்லா கவனிச்சு பாருங்கக்கா. பொண்ணு பார்க்க போறதுக்கு ஒரு 7 பேர் போயிருக்கீங்க, நிச்சயம் பண்றதுக்கு ஒரு 100 பேர் போயிருக்கீங்க, கல்யாணத்துக்கு ஒரு 2000 பேர் போனீங்கல்ல. உங்க பொண்டாட்டி உங்களை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. ஏங்க எங்களை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு கூட்டம் கூட்டமா வந்தது நீங்க. நீங்க கட்டின சிங்கிள் மஞ்ச கைத்து சொன்னது சிங்கிளா தான் ஒரு தனியா வந்தது. நாங்க தானே தைரியசாலி. ஜோடி முடிச்ச மொன்னா நாயி அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு நவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது. நல்லா இருந்தது தம்பி இந்த கவுண்டர். நான் என்ன கேக்குறேன், தனியா தான் வந்தா. சரி, நான் ஒண்ணு அவன் தங்கச்சியை கூட்டு வர கூடாதுன்னு சொல்லியா? கூட்டு வா, அவன் ஃப்ரெண்டு கூட நல்லா இருக்கும், கூட்டு வா. எங்க பாட்டி கூட நல்லாதான் இருக்கும். எங்க தாத்தா பிரியா இருக்காரு, நல்ல மனுஷமா பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப தேவை உனக்கு, நல்லா பேசுவான். எங்க தாத்தா வச்ச நல்லா பேசு. எப்ப பார்த்தாலும் புருஷன் எல்லாருமே பொண்டாட்டியை பார்த்து எப்ப பாருங்க கல்யாணம் பண்ண புருஷன் தான் என் மேல பாசமா இருந்தேன், இப்ப பாசமா இருக்கியா பாசமா இருக்கீங்க. உண்மையான கேள்வி மாதிரி நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்களே, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். கல்யாணம் ஆன புதுசுலதான் பொண்டாட்டி புருஷன் மேல பாசமா இருக்கும். ஒரு புள்ள பிறந்ததுன்னா புள்ள மேலதான் பாசமா இருக்குமே தவிர ஒரு காலத்திலயும் புருஷன் மேல பாசமா இருக்காது. அப்படியெல்லாம் கிடையாது, புருஷன் மேல எங்களுக்கு பாசம் இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், என்னது? இப்ப நம்ம வீட்டுல குழந்தை தனியா இருக்குன்னு வச்சுக்க, சரி, தனியா இருக்குன்னா இப்ப கடை கண்ணிக்கு போற ஒய்ஃப் என்ன பண்ணும், பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்த்து என் புள்ள தனியா வீட்டுல இருக்கான் பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது இல்ல. எத்தனை நாள் நாங்க தனியா இருந்திருக்கோம், என்னையாவது பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்த்து என் புருஷன் தனியா இருக்காரு பாத்துங்க அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிட, ஒரு ஒய்ஃப சொல்லிருக்கா. நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நான் ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. தனிகை என்ன எந்திரிச்சு அது மாதிரி கேட்டிருக்காங்களா? நீ ரொம்ப நாளா தனியா இரு, அப்புறம் எழுத்த விட்டு ஆண்டி புருஷன் எங்க போறது. ஆனா இப்படிதாங்க இத நினைக்கிறது தாங்க ஆண்கள் மனசு. ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்க எவ்வளவுதான் 1000 தான் மனைவி நீங்க வெளியில விட்டு கொடுத்து பேசினாலும் கட்டுன புருஷனை பெத்த அப்பா அம்மா கிட்ட கூட எங்க பெண்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அதான் பாசம். நீங்க 1000 தான் கோவப்படுங்க, பெண்களுக்கு சண்டைனால என்னன்னு தெரியாது, கோவம்னால எனக்கு என்னன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு சண்டைய முடிக்கிறதுனா ஆம்பளை எப்ப தெரியுமா சொல்லுவான், சண்டை ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது 20 நிமிஷம் கடைசியா நீ என்ன சொல்ல வர்ற, யாரு இது ஆம்பளை. ஆனா பெம்பளை எப்படி தெரியுமா, உங்க அக்கா வந்தபோது என்ன சொன்ன, உங்க ஆயா வரும்போது என்ன சொன்ன, 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கதையை கூட நோண்டி சண்டை போடுற ஒரே உயிரினம் நீங்க தான். ஏன் நாங்க அப்படி கேக்குறோம்? சண்டை வந்தா பொண்டாட்டிக்கிட்ட தானே சண்டை போடணும், எங்களை தானே திட்டணும். எதுக்கு எங்க அப்பா அம்மா போய் திட்டுறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு டிவி சரியில்லைன்னா டிவியா திட்டம், டிவிக்கு தயாரிச்ச கம்பெனிக்காரன் தானே திட்டம். கம்பெனிக்காரன் தான். ஒரு மிக்சி சரியில்லைன்னா மிக்சியா திட்ட முடியும், மிக்சி தயாரிச்சவனா திட்ட முடியும். அதுக்காவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு, இதுக்கு ஒரு ஆஃபர் கூட இல்லையாப்பா. உங்களுக்கு ஒரு தடவை கிடைச்சத பேசல, எக்ஸ்சேஞ்ச் வேறையா? எக்ஸ்சேஞ்ச் எதிர்பார்க்கறது தாங்க நீங்க. 1000 தான் புருஷன் கோவப்பட்டாலும் ஏன் புருஷன் தான் சண்டை போட்டாரு, ஏன் புருஷன் தான் கோவப்பட்டாரு, ஏன் மாமா என்கிட்ட சண்டை போடுற, ஏன் மாமா என்கிட்ட கோவப்படுற, உனக்காக தானே நான் ஆளான நாள்ல இருந்து காத்துட்டு இருந்தேன்னு பாட்டு பாடி நாங்க சமாதானப்படுத்துவோம். இந்த சந்தோஷம்னா கல்யாணத்துக்கு பிறகு கிடைக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்குமா? நான் என்ன கேக்குறேன், நாங்க அதிகபட்சமா நாங்க என்னங்க கேக்குறோம், புருஷன் கிட்ட ஆசைப்பட்டு அதிகபட்சம் என்ன கேக்குறோம், ஒரு பட்டு புடவை. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் புடவை கட்டிருக்கேன்ல, அழகா இருக்கனா? புடவை அழகா இருக்கு. பெண்கள் புடவை கட்டினாலும் அழகா இருப்பாங்க, இந்த மாதிரி சுடிதார் போட்டாலும் அழகா இருப்பாங்க, அப்படி பாவாடை சட்டை போட்டாலும் அழகா இருப்பாங்க, அப்படி பாவாடை தாவணி போட்டாலும் அழகா இருப்பாங்க, அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டாலும் நாங்க அழகா இருப்போம், உங்க வேட்டி சட்டையை கட்டினா கூட நாங்க அழகா இருப்போம். இவ்வளவு தூரம் எங்களை பேசுறீங்கல்ல, இந்த புடவை கட்டிட்டு இறங்கி நடந்து போங்க. இப்ப நான் கேட்டா நீ மாட்டிக்கோ, பரவாயில்லையா?
நான் ஒரு கோவணம் கட்டி நடந்து போயிடுவேன். ஒன்னால முடியுமா? என்ன என்னங்க தப்பு? ஏழை விவசாயிகளை விட ஏன் கோவணம் தான்? அது விவசாயி கட்டணும், விவசாயி கொண்டாட்டியா கட்டணும். அப்படி சொல்லாதீங்க. ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தா உங்களுக்கு அப்படியே இல்ல கஷ்டம். நான் கேக்குறேன், பட்டு புடவை எடுத்து கொடுக்குறமே அதை என்னைக்கா துவைச்சிருக்கீங்களா? கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது, கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது. முந்தா நாள் திறக்கிறது எலிசத்தை வாட அடிக்கிறதுக்கா 3 புடவை கொண்டு போய் என் பொண்டாட்டி பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கான். இதுல ஏண்டி வச்சிருக்கேங்க? வெயிலுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். இப்ப அவளை பழி வாங்குறதுக்கு நான் 2 ட்ரௌசர் கட்டி வச்சிருந்திருக்கேன். சரி, அப்படி சொல்லாதீங்க. பெண்கள் நாங்க எதை எடுத்தாலுமே அதை நாங்க பொறுப்பா நாங்க பயன்படுத்துவோம் தெரியுமா? ஒரு பட்டு புடவை கேக்குறோம் அப்படின்னா கூட அது 10 வருஷம் கழிச்சு பழசா போச்சுன்னா தூக்கி நாங்க குப்பையில போட்டுருவோம். இல்ல எனக்கு போட்டு பேச்சமா வாங்கிடுவோமா? அதெல்லாம் இல்லாத தான் பாக்கும். அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு புடவை பழசானுச்சு அப்படின்னா கூட அதை 2ஆ கிழிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா சுடிதாரா தச்சு கொடுப்போம். 4ஆ கிழிச்சு பாவாடை தாவணிக்கு தாவணியா உடுத்த கொடுப்போம். 8ஆ கிழிச்சு இந்த மாதிரி பிளவுஸா தச்சுப்போம். 16ஆ கிழிச்சு தலைக்கு ரிப்பனா கூட வச்சு பின்னி விட இவ்வளவு பொறுப்பா ஒரு பட்டு புடவை கூட நாங்க பயன்படுத்துறோமே. இத்து போன வேட்டி எதுக்காக ஆகுமா? இவ்வளவு நேரம் சொன்ன ஒரு அக்கா கை தட்டல. இப்ப அந்த வேட்டியை பத்தி சொல்ல போறேன். என் ஆண் சிங்கங்கள் எப்படி கை தட்ட போகுது? என்ன பண்ணாலே என்ன இருக்கு? வேட்டியை எங்க வேணாலும் விரிச்சு போட்டு படுத்து தூக்கலாம். வேட்டி கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்க துண்டா கட்டிக்கலாம். அதுவும் கிழிஞ்சிட்டுனா உள்ள கோவணமா கட்டிக்கலாம். அதுவும் கிழிஞ்சிச்சுன்னா பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி, அதுலதான் 7 இட்லி அவிச்சு வச்சிருக்காங்க. போகும்போது தின்னுட்டு போ. நல்ல கமகமான் இருக்கும். அதுவும் கிழிஞ்சுன்னா காது குடையலாம், மூக்கு குடையலாம். அதுக்கு மேல கிளிய என்ன இருக்கு பக்கியாது? அந்த மாதிரி கிடையாதுல்ல. என்னைக்குமே மனைவியை நேசிக்க கத்துக்கணும், மனைவி அப்படி பாராட்டணும், மனைவியை கொஞ்சணும். ஆமா, மனைவியை கொஞ்சணுமா? யார் மனைவியா? அவங்கவுங்க மனைவியை கொஞ்ச நாள் நலம், அவ்வளவுதான். இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே, மேடையை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. அன்னலட்சுமி அக்கா இருக்காங்க. இப்ப மாமா அக்காவை பார்த்து அன்னலட்சுமி அப்படின்னு காட்டு வரைக்கும் கத்தக்கூடாது. வீட்டுக்கு போன உடனே அண்ணா கிண்ணா பட்டு சொல்லுவாங்க. அதுக்கு கிண்ணமே பரவாயில்ல, விடுங்க. இப்ப நம்ம கூட்டத்துல இப்ப நம்ம இந்த ஊர்லயே அப்ப பவள குடின்னு இருக்காங்கன்னு வச்சுப்போமே. பவளம், பவள குட்டி, பண்ணி குட்டி, தண்ணி குட்டி எல்லாம் கொஞ்சம் கூடாது, அப்புறம் அடிக்கும் அக்கா. இப்ப சந்திரமதின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. சந்து பொந்துக்குள்ள இருந்து பாம்பு தான் வரும், பாசம் வரும். இப்ப என் பேர் யோகதர்ஷினி இல்ல, நான் வீட்டுல இருப்பேனா? என் வீட்டுக்கார வெளில இருப்பாரா? நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு தெருவுக்கு போயிட்டான். ஆமா, நீங்க வந்து பார்த்தேன். என் வீட்டுக்காரர் என்னை வாசல்ல நின்னு யோகதர்ஷினி எல்லாம் கத்த மாட்டாரு. தர்ஷமா, தர்ஷு குட்டி அப்படிதான் சொல்லுவாரு. ஸ்மெல் அடிக்கல, வேற மாதிரி ஸ்மெல் அடிக்கல. தர்சு. உங்க பொண்டாட்டி பேர் என்ன? என் பொண்டாட்டி பேர் சங்கீதா. அண்ணிய பார்த்து சங்கீதான்னு ஆவடி வரைக்கும் கத்தாதீங்க. சங்கிமா, மங்கிமா. ஆமா, சங்கீது மங்கி. எல்லா பேரையும் சுருக்குறீல, எல்லா பேரையும் சுருக்குறீல. எங்க ஊர்ல ஒரு பாட்டியம்மா இருக்கு, 95 வயசு அந்த பாட்டிக்கு. சரி, அந்த பாட்டியம்மா பேரு குஞ்சரம்பாள். ஏய் உட்காரா. மேட்டூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, குஞ்சாண்டியூர். அந்த எப்படி சொல்ற? பாட்டிக்கு வயசு எத்தனை? 95. 95 வயசுல அந்த பாட்டியே சுருங்கி போய் தான் கிடக்கும். அப்புறம் அதை சுருக்குனா என்ன நீட்னா என்ன? நான் என்ன சொல்றேன்னா, மனைவி என்ன செஞ்சாலும் பாராட்டுங்கன்னு சொல்றேன். இப்போ ஒண்ணு இல்ல, போன வாரம் காரைக்கால மழை பெஞ்சிச்சுல, இன்னைக்கு வரைக்கும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு நிகழ்ச்சி கேன்சலா போயிட்டல நாகப்பட்டினத்துல. நானே வீட்டுக்கு போனேன்னா என் மாமியார் மாமனார் சென்னைக்கு போயிட்டாங்க, என் நாத்தனார் வீட்டுக்கு. நல்ல சந்தர்ப்பம். ஏன் அல்ல, வீட்டுல மாமியார் மாமனார் நல்ல சந்தர்ப்பம். என் பையனை எங்க அம்மா வீட்டுல விட்டு போயிட்டாங்க. அருமையான சந்தர்ப்பம். இல்ல, ஜன்னல் சாத்திட்டீங்களா? மழை பெய்யுதா? எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஜன்னல் சாத்தினா குளிர் அடிக்கும். நானே என் வீட்டுக்காரரும். நீ ஹவுஸ் ஓனரா? வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் ஹவுஸ் ஓனர் தானே? ஏன் புருஷன் எனக்கு ஓனர். கரண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, அப்படியே லைட் டார்ச் அடிச்சு போய் என் கையால ஒரு காபி கொண்டு வந்து கொடுத்தேன். சரியா கவனிக்கல இல்லன்னு, இருட்டுக்குள்ள அதுல ஈ விழுந்திருக்கும்ல இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு காபி கொடுத்தா அதுல ஈ கடந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அண்ணியே? நான் திட்டுவேன். அறிவு இருக்கா? ஒரு காபி கொடுத்தா அதுல ஈ கடந்துச்சு அப்படின்னா ஏன் புருஷனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுமா சொன்னாரு மாமா? என்ன சொன்னாரு? எப்படி ரத்தம் எப்படி தர்ஷனியுமா உன் அழகுல நான் தாண்டி மயங்கன்னு நினைச்ச ஈ கூட மயங்கி கிடக்குது. 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம லைட்டை பூரா ஆஃப் பண்ணி ஒரு போட்டை போட்டு குப்பை கொடுத்துருங்க.
உன் மூஞ்சியை பார்க்க முடியாம ஈயே தற்கொலை பண்ணி செத்துருக்கடா தம்பி. அப்படிலாம் இல்ல, நல்ல வேலை ஈ செத்துச்சு. அதே பள்ளி ஒண்ணு உன் வீட்டுக்காரே வாங்கியிருப்பாரு. அப்பெல்லாம் சொல்லுவாதீங்க. எனக்கு ஒரு புருஷன் கல்யாணத்துக்கு பிறகு மனைவி நீங்க எந்த அளவுக்கு பாசமா நடத்துறீங்களோ, அதாவது இளமையில் மனைவி நீங்க குழந்தையா பாத்துக்கிட்டீங்கன்னா முதுமையில் உங்களை அவங்க தாயா பாத்துப்பாங்க. அந்த சந்தோஷங்கிறது கல்யாணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில தானே கிடைக்கும். அந்த கணவன மனைவியும் அப்படியே எப்படி தெரியுமா இனிக்க பேசணும். தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு இந்த இசையமைப்பாளர் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு இளையராஜா பாட்டு பாடணும்னா ஒரு 20 வாத்தியம் வேணும். அது அவ்வளவு 2 இசையமைப்பாளர்கள் வாசிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். அதாவது நீங்க நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயம் சொன்னாலும் கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் ஏன் தெரியுமா சொல்றேன். இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இளமை பருவத்துல வேணா நீங்க சொல்லிடலாங்க. ஆனா என்னைக்குமே ஒரு ஆண் மகனுக்கு அந்த மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுடைய அருமை எப்ப தெரியுமா தெரியும்? அந்த மனைவிங்கிறவங்க இல்லாதப்ப தெரியும், சம்பாதிக்கும் போது தெரியாது, கடைசி காலகட்டத்துலதான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல ஒரு பாட்டி தவறி போயிட்டாங்க, தாத்தா மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்காரு. ஊர்ல உள்ள எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, பாட்டி கூட தாத்தா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்காரு, பாட்டிக்காக கொஞ்சமாச்சும் அழுகலாம்ல, கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் பேசுறாங்க. தாத்தா அழுகவே இல்லை. எல்லாரும் கூப்பிட்டு பாட்டிக்கு உங்க கையால பொட்டு வச்சு விடுங்க தாத்தாங்கிறாங்க. தாத்தா கை நிமிரம் குங்குமம் எடுத்து நெத்தி நிமிரம் வச்சு விடும் போது தாத்தா மனசுல நினைக்கிறாரு, உசுரோட இருக்கிறப்ப 2 ரூபாய்க்கு குங்குமம் வாங்கிட்டு தரமாட்டீங்கன்னா எத்தனை நாள் என் பொண்டாட்டி கேட்டிருப்பா. அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குற, இன்னைக்கு கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிமிரம் வச்சு விடுறோம். அதை பார்க்க என் பொண்டாட்டி இல்லையே வசனப்பட்டு உட்காராரு, அருகலங்க. திரும்ப பூ வச்சு விடுறது கூப்பிடுறாங்க, கை நிறைய பூ எடுத்து தள்ளணுமோ வச்சு விடுறாரு. அப்ப தாத்தா நினைக்கிறாரு, ஒரு முளம் பூ வாங்கிட்டு தரமாட்டீங்களான்னு என் பொண்டாட்டி எத்தனை நாள் ஏங்கிருப்பா. அன்னைக்கெல்லாம் செய்யல, இன்னைக்கு கை நிறைய எடுத்து அவளுக்கு தலை நிறைய வச்சு விடுறோம். அதை பார்க்க என் பொண்டாட்டி இல்லையேன்னு நினைச்சு உட்காராரு. அப்பே அவர் அழுகலங்க. அவ்வளவு நேரம் கல்லு மாதிரி இருந்த மனுஷன் எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு பாட்டியை தூக்கி அந்த நிலமாசம் அப்படி தாண்டி வெளியில போகும்போது கோடு கத்தி அழுக ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் கல்லு மாதிரிதானே இருந்தது, இப்ப மட்டும் எதை நினைச்சு அழுகுறீங்கன்றப்ப தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இவ்வளவு வருஷ காலத்துல எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, எவ்வளவோ சச்சரவு வந்திருக்கு, நான் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம அந்த
நிலவாசப்படி தாண்டி வெளியில போனது கிடையாது. முதலா என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம அந்த வாசப்படி தாண்டி வெளியில போன மனசு திருப்பி உள்ள வரமாட்டாலே நினைச்சு அழுகிறேன்னு ஒரு தாத்தா சொல்றாருன்னு சொன்னாங்க. மனைவிங்கிற ஒரு உயிரோட இருக்க வரைக்கும் தான் வேலைக்கு என்ன சாப்பிடலாம் யோசிப்பீங்க. அந்த மனைவிங்கிற ஒரு உறவு இல்ல அப்படின்னா ஒருவேளை கஞ்சி நம்மளுக்கு யாரு போடுவா, ஒருவேளை சோறு நம்மளுக்கு யாரு கொடுப்பான்னு தான் ஏங்கணும்னு சொன்னாக்கா. அப்படியேப்பட்ட அந்த மனைவிங்கிற ஒரு உறவு, குழந்தைங்கிற ஒரு உறவு திருமணத்துக்கு பிறகுதானே உங்களுக்கு கிடைக்குது. நாங்க எல்லாருமே புருஷன் மேல உள்ள பாசத்துல உங்களுக்காக நாங்க கண்ணியமா குடும்பம் நடத்தினாதான் ஆண்கள் வெளியில வரும்போது தோல்ல துண்டை போடலாம். உங்க மனைவி கொஞ்சம் அந்த கண்ணியத்தை தவறினாலும் நீங்க தோல்ல போடக்கூடிய துண்டை தூக்கி தலையில தான் போடணும்னு சொன்னாக்கா. கண்ணதாசன் சொன்னா, ஆழ விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன்னு சொன்னாக்கா. நீங்க இன்பத்தில் இருக்கும் போது தன்னுடைய அங்கத்தையும், நீங்க துன்பத்தில் இருக்கும் போது தன்னுடைய தங்கத்தையும் உங்களுக்காக கொடுக்கிறவதாங்க உங்களுடைய மனைவி. அப்படியேப்பட்ட மனைவி வந்து அந்த திருமணத்திற்கு பிறகான ஒரு வாழ்க்கை தான் என்னைக்குமே மன நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, செத்தவங்களுக்கு செலவச்சு மாடு போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம். உசுரோட இருக்கப்ப வெத்தலை பார்க்கவாங்க, கொஞ்சம் நிதி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பு. நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக சிறப்பாக பேசிய யோகதர்ஷினி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய மதிப்பு தெரியாது, இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அட்டகாசமான ஒரு விஷயம். அவங்க ஒரு பாட்டை சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப அட்டகாசமான பாட்டு. நிறைய கணவன் மனைவியோட வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி சார் இருக்கு? மனைவியிட்ட வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா பேசுறானே இல்ல, அப்ப அந்த அந்த சந்தோஷங்களை எல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பெற முடியும். கல்யாணம் இல்லைன்னா எப்படியா பேச முடியும்? உங்களை மொட்டை பையன்ல சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப அழகா நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு கிழவி, அவன் உருவம் உடஞ்ச பாதி வல்லவி. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி, அவ உருவம் உடஞ்ச பாதி வல்லவி. வெத்தல போட்டமாயி காமிய உடுக்கும், அவ துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும். கட்ட சாட்டுக்கிற கையலங்க வீடு, கட்ட சாட்டுக்கிற கையலங்க வீடு. வாழ்க்கைய தனியா வயசான கூடு, வாழ்க்கைய தனியா வயசான கூடு. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி, அவ உருவம் உடஞ்ச பாதி வல்லவி. கதற கதற சுருக்கி சரி செய்வா. அக்னி பெண்ணுக்கு இலவசமா பிரசவமா பலவகமா. கபடி வீரன் கதற கதற சுருக்கி எடுத்து சரி செய்வா. அக்னி பெண்ணுக்கு இலவசமா பிரசவமா பலவகமா. அம்மனுக்கு கும்பி பாட்டு அழகா பாடுவா. ஆலமர கம்பி தூங்கல் நல்லா போடுவா. அம்மனுக்கு கும்பி பாட்டு அழகா பாடுவா. ஆலமர கம்பி பொங்கல் நல்லா போடுவா. உருக்கு ஓடிய கலை எடுத்து கூடையும் கஞ்சையும் குடிச்சிடுவா. உருக்கு ஓடிய கலை எடுத்து கூடையும் கஞ்சையும் குடிச்சிடுவா. பாதி வைத்த பட்டினி போட்டு பூனையின் நாயையும் வளர்த்திடுவா. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி, அவ உருவம் உடஞ்ச பாதி வல்லவி. போட்டமாயி காமியோடுக்கும், அவ துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும். ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி. ஒரு பாட்டி ஒரு ஊருக்குள்ள இருக்குன்னு சொன்னா ஒரு மருத்துவமனை இருக்கிறதுக்கு சமம் இல்லையா? ஒரு பாட்டி இருக்குன்னு சொன்னா ஒரு மருத்துவமனை இருக்கிறதுக்கு சமங்க. அவ்வளவு நோய்க்கும் வைத்தியம் சொன்னோம் நாட்டுப்புறத்துல.
ஆனா உண்மைதானங்க, அந்த கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மகிழ்ச்சியை சந்தோஷம் அனுபவிக்கிறவன் தானே சார் மனுஷன் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து சத்தமா போடுறாரு வீட்டுல, என் வீட்டுல பாருங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா சார், என்ன டிவி ரிமோட் வச்சா ரிமோட் அந்த இடத்துல இருக்காது, என்ன செல்போன் வச்சா செல்போன் அந்த இடத்துல இருக்காது, ஏன்னா ஒரு டப்பா வச்சா டப்பா அந்த இடத்துல இருக்காது, வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா சார்னு பயங்கரமா சத்தம் போட்டாரு. ஏத்து வீட்டுக்காரர் இருந்தார், என்னடா சத்தம் போடுற, இந்த பசங்க சார் வச்ச பொருள் வச்ச இடத்துல வைக்க மாட்டாங்க, கடைச்சு போடுறாங்க அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, உன் வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லையேன்னு கவலைப்படுற, என் வீட்டுல 20 வருஷமா வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கே, கலைக்க ஒரு பிள்ளை இல்லையேன்னு எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமாடா. எல்லாருக்கும் குழந்தை செல்வம் இருக்கா? உலகத்துல எல்லா செல்வத்தையும் விட தலையாய செல்வம் குழந்தை செல்வம். கடவுள் கொடுத்துருக்காரா இல்லையா? இல்லைங்களா? எல்லாருக்குமா கொடுத்துட்றாரு. அது இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப வாழ்க்கையில அந்த செல்வம் எப்பயா கிடைக்கும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே கிடைக்கும். அதானையா மிக முக்கியமானதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக அன்பு தம்பி வருகிறார். வாங்க. எப்பயுமே குடிச்சு தான் பேசுவார் அவரு.